கேரளா திருவனந்தபுரத்துல ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் gift தரேன்னு ஒரு கிவ் அவே நடத்திட்டு இருக்க. அதுல ஒரு குட்டி பையனோட ஒரு அம்மா பெயர் அகிலா, வயது 24, கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த ரெண்டு பையன் கையிலயும் பிளாஸ்டர் மாவு கட்டு போட்டிருந்திருக்கு. என்னம்மா ஆச்சுன்னு அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அந்த அம்மா கிட்ட கேட்க, என் பையன் அர்ஷித் 1.5 வயசு ஆகுது, சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டான், ரொம்ப குறும்பு பண்ணுவான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. சுட்டி பையன் ஸ்டண்ட் மேன், இனிமேல் சைக்கிள் ஓட்ட விடாதீங்கன்னு லட்சக்கணக்கான வியூஸ். ஆனா யாருக்குமே சந்தேகம் வரல, அது எப்படி சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து ரெண்டு கையும் உடையும்னு. இது நடந்து சரியா 2 வாரம் கழிச்சு அந்த குழந்தை இறந்துட்டான். இப்ப நான் சொல்ல போறது இந்த ஒரு குழந்தையோட மரணம் மட்டும் இல்ல, மொத்தம் 3 மரணங்கள். ஒரே நபர், யாரும் சொல்லாத உண்மை. அந்த குட்டி பையன் அர்ஷத்தோட லைஃப் ஆரம்பத்திலேயே ஒரு டிராஜடியில ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதே அவனோட அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் இறந்துட்டாரு. அப்பா இல்லாம தான் அர்ஷித் பிறந்திருக்கான். அர்ஷித்தோட அப்பா வழி வந்த தாத்தா இருப்பார்ல, அவர் கேட்டிருக்காரு, இந்த பையனை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா, நாங்க வளர்த்திக்கிறோம், ஏன்னா பையனும் இல்லை, சரி பேரனையாச்சும் வளர்த்திக்கலாம்னு கேட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு அந்த பையனோட அம்மா அகிலா கொடுக்க மறுத்திருக்காங்க. கொடுத்திருந்தா நல்லா வளர்ந்துருப்பான். அந்த பையனோட அம்மா அகிலா அவங்க 2 விஷயத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையனும் வேணும், அப்புறம் அவங்களுக்குன்னு சில நீட்ஸ் இருக்கும், இன்னொரு துணை தேவைப்படும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவங்க மாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் அகிலாவோட லைஃப்குள்ள இன்னொருத்தன் என்ட்ரி ஆகுறான். அவன் பேரு அஸ்கர், வயது 31, டான்ஸ் ஸ்கூல், ஏதோ டான்ஸ் ஸ்கூல்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறவனா. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆகுது. ஒரே வீட்டுல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க. நடுவுல ஒரு 1.5 வயசு பையன். கண்டிப்பா இடைஞ்சலாக நினைப்பாங்க, பேசாம அந்த தாத்தா கிட்டேயே ஒப்படைச்சிருக்கலாம். மே 29 அந்த பையனோட அம்மா அகிலா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு டிராவல்ல இருக்க. வீட்டுல தனியா இப்போ அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அஸ்கரும் இந்த குட்டி பையன் அர்ஷித் மட்டும் தனியா. எப்படி நம்பி அந்த அம்மா விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. குழந்தை சாப்பிடும் போது அழுதான்னு அந்த கொடூரன் தலையை ஓங்கி செவுத்துல அடிச்சிருக்கான். அந்த குழந்தை அன்கான்சியஸ். அவசர அவசரமா உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் டாக்டர் சாப்பிடும் போது தொண்டையில சிக்கி மயக்கமாயிட்டான், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல டாக்டர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல, அவன் போயிட்டான். இது நேச்சுரல் டெத்துன்னு தான் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த குழந்தையோட அப்பா வழி தாத்தா சுனில்குமார் என் பேரனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு கேட்க, அதுதான் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மொத்தம் 91 இன்ஜுரிஸ். 1.5 வயசு குழந்தை. நெஞ்செலும்பு ரிப் இருக்கும்ல, 9 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருந்திருக்கு. சிகரெட் தீ வச்சு சூடு வச்சிருக்காங்க பல இடத்துல. முக்கியமா அவனோட பிறப்புறுப்புல நெஞ்சில வேரி மிதிச்சதுக்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. உள்ள ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்திருக்கு. இது ஒரு நாள்ல நடந்ததில்லை, வாரக்கணக்குல மாத கணக்குல அந்த பையன் சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கான். முன்னாடியே ஏற்கனவே அந்த பையன் 2 கையோட மாவுக்கட்டில் இருந்த வீடியோ வைரலாக இந்த செய்திகளும் பரவ சூடு பிடிக்குது. அந்த பையனோட இப்ப அந்த வளர்ப்பு தந்தை, அவங்க அம்மா எல்லாத்தையும் கைது பண்ண அவங்க அம்மாவோட புது துணை ஸ்கரை போலீஸ் பேச வச்சிருக்காங்க. கன்ஃபஷன் என்ன பண்ணியிருக்கான்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க ரிலேஷன்ஷிப்க்கு அவன் ஒரு பெரிய இடைஞ்சலா இருந்தான். போலீஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல அவங்க வீட்ல இருந்து அடிச்சா ரத்தக்கரை ஆகும் இல்ல, அந்த ரத்தக்கரையெல்லாம் வாஷ் பண்ணதுக்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. இது கோபத்துல நடந்த ஏதோ ஒரு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு பிளானடு மர்டர். அதை விட மோசமானது என்னன்னா, இத்தனை கொடுமை எதுக்கு? இப்ப யாரும் சொல்லாத விஷயம் என்னன்னா, இது அர்ஷத்தோட கதை மட்டும் இல்ல. டெத் நம்பர் 1 அர்ஷத்தோட அப்பா அகில் தன் மனைவி அகிலா அந்த டிரைவர் அஸ்கர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறது அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வர போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அகில் இறந்திருக்காரு. சூசைட்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் இப்போ இந்த கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 2 அதே டான்ஸ் ஸ்கூல்ல இன்னொரு பொண்ணு அஸ்கர் கூட முன்னாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க. அகிலா கூட இவ ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களும் இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதையும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அடுத்து அஸ்கரோட முதல் மனைவி. அந்த அம்மாவோட ஃபேமிலி மீடியா கிட்ட சொன்னது என்னன்னா, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் எங்க பொண்ணு தலைய செவுத்துல ஓங்கி மோதி 1 வருஷம் கோமால இருந்தாங்க, இப்ப பர்மனண்டா டிசேபிள்ட் ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஒரே நபர் அஸ்கர். இதுல ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, ஒரு குழந்தை 2 கை உடைஞ்ச நிலைமையில டாக்டர் கிட்ட ட்ரீட் பண்ண கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா, ட்ரீட் பண்ண டாக்டர் மெடிக்கல் சயின்ஸ்ல பேட்டர்டு பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அதை செக் பண்ணியிருக்கணும்.
அதாவது ஒரு 3 வயசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவங்க சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்யூஸ்னால நடந்ததா, இல்ல ஆக்சிடென்டலா நடந்த இன்ஜுரியா, இல்ல பேரண்டோடைய கவனக்குறைவால நடந்த இன்ஜுரியான்னு செக் பண்ணணும். செக் பண்ணி இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம்னா அது வந்து போக்சோ ஆக்ட் கீழே வரும். கம்பல்சரி டாக்டர்ஸ் வந்து போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அதை அந்த டாக்டர் பண்ணாம விட்டுட்டார். இன்கேஸ் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு போக்சோல அவங்க 2 பேரும் உள்ள போயிருப்பாங்க. அந்த குட்டி குழந்தை அவங்க தாத்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பான், உயிரோட இருந்திருப்பான். அடுத்த முரண்பாடான விஷயம் என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தை அழுகிற சத்தம் கேட்டிருக்கும், கை 2 உடஞ்சிருக்கும், அவன் பக்கத்துல வெளியில வந்து சைக்கிள் வச்சு விளையாடுறானா விளையாடலையாங்கிறது எல்லாமே சும்மா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருமே. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு அந்த குழந்தை உயிரோடு இருந்திருப்பான். மிருகங்கள் எப்பவுமே மிருகமாக தான் இருக்கும். சுற்றி இருக்க நம்ம கவனமாக இருக்கணும், விழிப்போட இருக்கணும். யாராவது ஒருத்தர் விழிப்போட கவனிச்சிருக்கணும். இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நாம விழிப்போட இருப்போம். சுற்றி ஏதாவது நடக்கிறதுல சின்ன சந்தேகம் வந்தாலும் தட்டி கேட்கணும். இதுதான் இறந்து போன அந்த குழந்தைக்கு, கொல்லப்பட்ட அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன மரியாதையாக இருக்கும். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்னும் 301 இன்ஜுரிஸ், உடைக்கப்பட்ட மார்பெலும்புகள், 2 கையும் உடைக்கப்பட்டிருக்கு. இத்தனை வழியை அவன் எப்படி தான் தாங்கினானோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.